இன்றைக்கி மலரம்மா சமையலில் மிளகு ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த மிளகு ரசத்துக்கு மிளகு, சீரகம், துவரம்பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன், 1½ ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் வந்து நல்லா பொன்னுரெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா மணமாக வருது பாருங்கள் அந்த மிளகும் சீரகம் வறுப்படும் போது. இப்போ இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து புளி தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். 4 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, அது கூட 4 பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நுர வர அளவுக்கு கொதிச்சா போதும், அதிகமாக கொதிக்க வேணாம். ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரசம் இறக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். இந்த மிளகு ரசம் நான் எதுக்காக இன்றைக்கி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற தொற்றுக்காக நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ரசத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுங்களே ரசம் தான் முதலிடம்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம சேனலில் வந்து இனிமேல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம், இஞ்சி ரசம், இந்த மாதிரி விதவிதமாக ரசங்க போடலாம். ஜனங்களுக்கு வந்து ரசம் என்ன போடுறதுனே செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியே ரசம் வைப்பாங்க. அதனால் நம்ம விதவிதமாக ரசம் போடும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ரசம் செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலான்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து மிளகு ரசம் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே வந்து நான் தூக்கலாக சேர்த்துருக்குறேன். அந்த மிளகோடு சேர்ந்து அந்த ரசம் காரசாரமாக சாப்பிடும் போது நம்ம தொண்டையில் இருக்கிற அந்த கிருமி எல்லாம் வந்து செத்து வெளியேறும். கண்டிப்பாக இந்த மாதிரி காரசாரமாக மிளகு ரசம் எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்டான ரசங்க வந்து செஞ்சு சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், ரசம் வந்து பொங்கி இந்த மாதிரி மேலே வந்து நுர கட்டணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் மிளகு ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.